ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிற தவறுகள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பாவத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்து கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் செய்த செயல் இன்று வரை ஆதாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம் முற்பிதாவாகிய ஆதாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர்கள் காலம் முதல் இன்று வரை கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய சந்ததியாய் இனமாய் மனித இனம் இருக்கிறது. இன்றைய நாளில் இது நமக்கு பொருத்தமாய் இருக்கிறது. அதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் நற்குல திராட்சை செடியாய் உன்னை நட்டேன். நல்ல கனிகளை தரக்கூடிய நல்ல திராட்சை செடியை வாங்கி அதை நட்டு வைத்தேன். ஆனால் நீ கனி தரும் காலத்தில், வளர்ந்து கனி தரும் காலத்தில் ஆகாத கசப்பான காட்டு திராட்சை செடியாய் மாறி போனாயே. உன்னை நல்லவனாக தானே நான் நட்டு வைத்தேன். நீ இப்படி கசப்பான, எதற்கும் பயன்படாத காட்டு திராட்சை செடியாய் மாறி போனது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ உவர் மண்ணை எடுத்து, அந்த காலத்தில் உவர் மண்ணை குளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். உவர் மண்ணை எடுத்து சவுக்காரத்தினால் சோப்பை போட்டு நீ கழுவினாலும் உன் கரைகள் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ எவ்வளவுதான் சுத்திகரித்துக் கொண்டாலும் நீ உன் பாவம் இருக்கிறது உன்மேல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் மனவேதனைப்பட்டு பேசுகிற வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலர்கள் செய்த தவறு என்ன? அதாவது இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டு மொத்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் செய்கிற தவறு என்ன? அதை நிமித்தம் கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் உன் அக்கிரமத்தின் கரைகள் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம் போன்றவள். நீ ஒட்டகம் பாலைவன பிரதேசங்களில் ஓடும். அதற்கு வழியே கிடையாது. பாலைவனத்தில் வழி கிடையாது. எந்த பாதையிலும் எங்கும் சுற்றி திரிந்து ஓடும். அது போல திரிந்து கொண்டிருக்கிறாய். ஒழுக்கம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்கிறாய். இப்படி செய்கிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். யார் எதை சொன்னாலும் கேட்பது, எந்த ஒழுங்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. 10 கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, வேத வசனங்களை தியானிப்பதில்லை, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதில்லை. எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். என் மனதில் என்ன தோன்றுகிறதோ, யார் என்ன செய்கிறார்களோ, கண்ணில் பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நானும் செய்து கொண்டு வாழ்வது. எது சரி, எது தவறு, எது ஒழுங்கு, எது ஒழுங்கீனம் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பெண் ஒட்டகம் போல. வனாந்திரத்தில் பழகினதும், காட்டு கழுதை இருக்கிறது அல்லவா, அது வனாந்திரத்தில் நன்றாக சுற்றி திரிந்த கழுதை. அந்த கழுதைக்கு வெறியம் பிடித்து விட்டது. அந்த யானைக்கு மதம் பிடிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல அதற்கு வெறி பிடித்து விட்டது. மதம் பிடித்து வெறி பிடித்து அவை சுற்றி கொண்டிருக்கிறது. காட்டு கழுதை அது காற்றை உட்கொள்ளுமாம், காற்றை சாப்பிடுமாம், அது ஏற்றுக்கொள்ளும், உள்ளில் உறிஞ்சு கொள்ளுமாம் காற்றை. அது போல திரிகிறாயே, கட்டுப்பாடற்று வாழ்கிறீர்களே என்று மனிதனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். என் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் என் கற்பனைகளை கை கொள்ளாமலும் காட்டு கழுதையை போல, பெண் ஒட்டகத்தை போல திரிந்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட அந்த காட்டு கழுதையை பிடித்து அதன் ஆவலை நிறுத்தி அதை அடக்குகிறவன் யார்? யாரால் அதை அடக்க முடியும்? அது போல நீ திரிகிறாயே.
என்று கர்த்தர் கடிந்து கொள்கிறார். மனித இனத்தை பார்த்து, நம்மை பார்த்து. நாம் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடங்காமல் திரிகிறோம். அப்படிப்பட்ட கழுதையை தேடுகிறவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்களாம். இப்படி திரிந்து கொண்டிருக்கிற கழுதையானது அது ஒரு சில மாதங்களில் அது திரிதலை விட்டு விட்டு வந்து விடுமாம் சொந்த இடத்திற்கு. தானாகவே வந்துவிடும். அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட தேவையில்லை. தானாக வந்துவிடும். அப்படி என்றால் அலைந்து திரிந்து பட்டு ஓய்ந்து தானாக வரும் என்று பொருள். உன் கால் வெறும் காலாய் ஆகாதபடிக்கும், உன் தொண்டை உலர்ந்து போகாதபடிக்கும், வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக் கொள் என்றால் நீ அது முடியாது என்று சொல்லுகிறாய். இதன் பொருள் என்ன? உன் கால் வெறும் காலாய் ஆகிவிடக் கூடாது, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கால்களில் சிறப்பை போட்டு பாதுகாத்துக்கொள். வெறும் காலாய் ஆகிவிடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள். காலின் பாதுகாப்பு செருப்பு. கால் என்றால் ஒழுக்கத்தை குறிக்கிறது. கற்பு நெறியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. கற்பு நெறியுள்ள வாழ்க்கை என்றால் செருப்பு போட்ட கால்களை போல. அப்படி நீ பாதுகாப்பாய் இரு என்றால் ஒழுக்கம் கெட்டு திரிகிறாய், கற்பு நெறி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் நடத்தை சரியில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தொண்டை வறட்சி அடையாத படிக்கு. அப்படி என்றால் வாயினால் பாவம் செய்யாதே, பெருமை கொள்ளாதே என்று பொருள். அதாவது சாப்பிடும் இச்சை எல்லா இடத்திலும், எந்த பாவம் நடக்கிற இடத்திலும் பார்த்தால் மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது அல்லது ருசியான உணவு பொருள்கள் இதெல்லாம் பாவம் இருக்கிற இடத்தில் இருக்கு. ஜாக்கிரதையா இரு. நல்ல உணவு சாப்பிடுவது தவறில்லை, தாராளமாய் சாப்பிடலாம். ஆனால் பாவத்தோடு சாப்பிடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவதோ அல்லது பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்கிற இடத்தில் போய் பாவிகளோடு சேர்ந்து கொண்டு இச்சையான உணவுப் பொருள்கள் மேல் இச்சை வைக்காதே. அவ்வளவுதான். உணவுப் பொருள்கள் மேல் இச்சை வைக்காதே. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை ஜெபித்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் சாப்பிடலாம். சிறந்த உணவுகளை சாப்பிடலாம், தவறே இல்லை. நல்ல உணவுகளை தாராளமாய் சாப்பிடலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அதில் பாவம் இருக்கக்கூடாது. பாவிகளோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது. நாம் உழைத்து சம்பாதித்து விலை கொடுத்து வாங்கி நல்லபடியாக வீட்டில் அமர்ந்து நிம்மதியாய் சாப்பிடலாம், அதில் தவறே கிடையாது. உன் தொண்டையை வறட்சியாகாதபடிக்கு காத்துக்கொள். இது ஒரு விதத்தில் உணவு சாப்பிடுவதில் நாம் ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பாவிகளோடு சேர்ந்து இச்சை கொண்டு, அதாவது சாப்பிடும் இச்சை நமக்கு இருந்தால் ஒரு நல்ல சிறந்த உணவை கொடுத்து நம்மில் நட்போடு பழகி நம்மை கவிழ்த்து விடுவார்கள் ஜனங்கள். உணவு பொருள்கள் மூலம் மற்றவர்களுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. சிறந்த உணவை கொடுக்கும் போது உடனே அவர்கள் பக்கம் நம் மனம் திரும்பிவிடும். அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இச்சைக்காதே. உன் மனதில் இச்சை இருப்பதினால் சாப்பிடும் விஷயத்தில் எதை சாப்பிட வேண்டும், எங்கு சாப்பிட வேண்டும், யார் கொடுப்பதை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டுமே தவிர, சிறந்த உணவு கிடைக்கிறது என்றால் எங்கு வேண்டும் என்றாலும் போய் சாப்பிடலாம், யார் கொடுத்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதற்கு பெயர் தான் இச்சை. இப்படி இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தொண்டை காயாத படிக்கு உணவு விஷயத்தில் இச்சையாய் இருக்காதே. கற்பு நெறி தவறி வாழாதே. அந்த இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை இடம் கொடுக்காதே. இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு வேண்டாம் என்றால் என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறாய். அப்படி சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லு. அந்நியரை நேசிக்கிறேன், நான் அவர்கள் பின்னே போவேன். அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நான் செய்வேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்வார்கள், ஆனாலும் அவர்கள் செய்வதை நான் கேட்டு செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். திருடன் பிடிக்கப்படும் போது எப்படி வெட்கப்படுவானோ அது போல நீ வெட்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இப்படிப்பட்ட நிலைதான் நமக்கு வரும். வெட்கம் உண்டாகும். அதனால் ஜாக்கிரதையா இருப்போம். இச்சைக்க கூடாது. இச்சைக்கு இடம் கொடுத்தால் வெட்கப்படும் நிலை வரும், அவமானங்கள் வந்து சேரும்.
ஒரு கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், ஒரு கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும், ஒரு கட்டையை பார்த்து நீதான் என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கல்லை பார்த்து நீதான் என் தாய், என்னை நீ பெற்றாய் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும், அவர்களுடைய ராஜாக்களும், அவர்களுடைய பிரபுக்களும், அவர்களுடைய ஆசாரியர்களும், அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் அவமானப்பட்டு போகப் போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவ வழியில் செல்கிறவர்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். முகத்தை காட்டாமல் எனக்கு முதுகு காட்டினார்கள். அப்படி என்றால் நான் சொன்ன சொல்லை கேட்காமல் எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து காலத்திலோ என்னை வந்து ரட்சியும் என்று கேட்டார்கள். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே என்று ஆபத்து காலத்தில் என்னிடத்தில் வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், நீ உனக்கு உண்டாக்கின தேவர்கள் எங்கே? நீ உனக்காக தேவர்களை உண்டாக்கினாய் அல்லவா? அவைகள் எல்லாம் எங்கே? நீ உண்டாக்கி வைத்த தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை காப்பாற்ற முடியும் என்றால் அவைகள் எழும்பி வரட்டும், உன்னை காப்பாற்றட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. அப்படி என்றால் யூதாவின் எத்தனை பட்டணங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான தேவர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பாவத்தில் பெருகி இருந்திருக்கிறார்கள். இச்சைக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து திரிந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் உலகத்தில் பலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து கர்த்தர் இப்படி கேட்கிறார், நம்மிடத்தில் இந்த குற்றங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நம்மை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் வாழ்ந்தால் இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இது பொருந்தும் நமக்கும். அதனால் கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆராய்ந்து அதை தூக்கி எறிய முற்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவே, உன் பட்டணங்களின் ரக்கமும் உன் தேவர்களின் ரக்கமும் சரி என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு தேவர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கிறது! யூதா தேசத்தில் நடந்த இப்படிப்பட்ட அக்கிரமம். என்னோடு நீங்கள் ஏன் வழக்காடுகிறீர்கள்? எல்லோரும் எனக்கு துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை படைத்த தேவனுக்கு நாம் துரோகம் செய்திருக்கிறோம். இன்றும் எத்தனை பேர் இந்த துரோகத்தை கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறோம்? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் முதலிடம் இல்லை, எந்த காரியத்திற்கும் முதலிடம் இல்லை என்று சொல்ல முடியுமா? என் பிள்ளைகளின் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். என்னுடைய பணம் சம்பாதிப்பதுதான் எனக்கு முக்கியம். கர்த்தர் இரண்டாவது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை வேற எங்கேயாவது நம் வாழ்க்கையின் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலை வேலை என்று ஓடுவது, படிப்பு படிப்பு என்று ஓடுவது, பணம் சம்பாதிப்பது, சேர்ப்பது, அதை என்ன செய்வது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, பெரிய பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்த வேண்டும், இப்படி பல கனவுகளோடு ஓடிக்கொண்டு இதெல்லாம் ஞானமற்ற செயல். கர்த்தரை உன் வாழ்க்கையில் முதலிடம் வைத்து கர்த்தர் உனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதன்படி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வதே வெற்றியுள்ள மிக சரியான புத்திசாலித்தனமான ஞானமான விவேகமான வாழ்க்கை. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? நான் உங்களை பிள்ளைகளை அடித்து கண்டித்தேன், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தண்டனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் திருந்துவதில்லை. என் சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நான் கண்டித்தால் அந்த கண்டிப்பை கொடுக்கும் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் திரும்புவதில்லை. இப்படி செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டது. பரிசுத்தமான தீர்க்கதரிசிகளை நீங்கள் கொன்று போட்டீர்கள் என்று சொல்கிறார். யூதா தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். அக்கிரமத்தின் உச்சநிலை என்பது இதுதான். ஒரு மலையில் உச்சி ஏறுவது போல அக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பவர்கள் ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்து கடைசியில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய்
அக்கிரமம் செய்ய தொடங்குவார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கடைசியாக எழும்பி விடுவார்கள். இதுதான் அவர்கள் அக்கிரமத்தின் முற்றுப்புள்ளி. தீர்க்கதரிசிகளை கொன்றிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசுவது, செயல்படுவது, தீர்க்கதரிசிகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது போன்ற காரியங்கள் நியாய தீர்ப்பை உடனே கொண்டு வரும் கர்த்தரிடத்தில். ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் தீங்கை நினைக்க கூட கூடாது. நினைத்தாலும் தண்டனை வரும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை காக்க வல்லமை உடையவர். நிச்சயம் தண்டிப்பார். எச்சரிக்கையுடன் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசுவதோ, செயல்படுவதோ, எதிர்ப்பதோ மிகவும் பாவத்திற்குரியது. எந்த ஊழியக்காரர் தவறு செய்தாலும் அதை கண்டிக்கும் உரிமை கர்த்தருக்கே உரியது. அவருடைய ஊழியக்காரர்கள் மேல் குற்றம் சாட்ட நமக்கு அருகதை இல்லை. எந்த ஊழியரும் பிற ஊழியர்களை குற்றம் சொல்லக்கூடாது. இதை புரிந்து கொள்வோம். எந்த மனிதனையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. இஸ்ரவேலின் சந்ததியாரே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமாய் இருந்தேனா? இஸ்ரவேலர்களுக்கு நான் இருளாகவும் காடாகவும் துன்பப்படுத்துகிறவராய் இருந்தேனா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உங்களை கொடுமைப்படுத்தினானா? உங்களுக்கு நான் தீங்கு செய்தேனா? இருளாக இருந்தேனா? ஏன் இப்படி செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி இல்லை என்றால் ஏன் என் ஜனங்கள் நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை, எங்களுக்கு நாங்களே எஜமான்கள், இனி நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் உங்களுக்கு என்ன துன்பத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் வஸ்திரத்தையும் மறப்பாளா? ஒரு மணப்பெண் தன் ஆடையை மறந்து விடுவார்களா? ஒரு சாதாரணமாக ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பார்களா? நாம் அணியக்கூடிய அணிகலன்கள், நகைகள், நம்முடைய தோடுகள், செயின் போன்ற காரியங்களை நாம் மறந்து விடுவோமா? மறக்க மாட்டோம். அது போல அப்படி ஒரு பொருளை கூட மறக்க மாட்டார்கள் அல்லவா? ஆனால் என் ஜனங்களோ நீண்ட நாட்களாக என்னை மறந்து போனார்கள். என்னை தேடுகிறவர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். நேசத்தை தேடும்படிக்கு உன் வழிகளை நீ நயப்படுத்துகிறது என்ன? உன் வழிகளை நீ நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் உன் பொல்லாத வழிகளை உன் ஸ்திரீகளுக்கும் நீ கற்றுக் கொடுத்தாய் என்று சொல்லுகிறார். அதாவது பொல்லாத பாவம், அதாவது விக்கிரகாராதனை, விபச்சாரம், இந்த பாவங்களை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் வஸ்திரத்தின் ஓரங்களில் குற்றமில்லாத ஏழைகளின் ரத்தம் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு தவறும் செய்யாத நீதிமான்கள், ஏழைகள், எளியவர்களை நீங்கள் கொன்று போடுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு, பாவம் அல்லவா? அநியாயமும் அக்கிரமமாய் வாழ்கிறீர்கள். நீதியை விட்டு விட்டீர்கள். தேசத்தில் நீதி நியாயம் இல்லை. ஒரு ஏழை இருக்கிறான் என்றால் அவனை கொன்று விடுவது. அதாவது பெரிய பணக்காரர்கள் பாவம் செய்தால் அந்த பழியை ஏழைகளின் மேல் போட்டுவிட்டு பெரியவர்கள், பணக்காரர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் பணத்தை செலவு செய்து. ஏழைகளை தண்டித்து அவர்களை கொன்று போடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைகளின் குற்றமற்ற ரத்தம் உங்கள் வஸ்திரத்தில் இருக்கிறது, உங்களுக்கு நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதை நான் தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கவில்லை. அதை தேடி ஆராய்ந்ததினால் நான் அதை பார்க்கவில்லை. வெளி தோற்றத்திலேயே தெரிகிறது. அப்படி என்றால் எங்கேயாவது ஒரு பாவம் அல்ல, அநேகம் பாவங்கள், அநேக ஏழைகள், ஒரு தவறும் செய்யாதவர்கள் கொல்லப்படுகிறார்கள். தேசத்தில் பாவம் நிரம்பி கிடக்கிறது. அநியாயமாய், அக்கிரமமாய் ஏழைகள் கொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது. அதை குறித்து கர்த்தர் கேட்கிறார். அதை நான் கண்டுபிடித்தேன். நான் அதை அப்படி கண்டுபிடித்திருக்கிறேன். இத்தனை அக்கிரமங்கள், அநேக அக்கிரமங்கள் செய்திருக்கிறீர்கள். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நான் அதை கண்டுபிடித்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா? நான் குற்றமில்லாதவன், இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு, குற்றவாளியாய் இருந்து கொண்டு
என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறாய் நீ. கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு போய்விட்டது, திரும்பி விட்டது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று உனக்கு நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் பாவம் செய்வதில்லை என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா? அதனால் நான் உன்னோடு வழக்காடுவேன் என்றால் கேட்பார் கர்த்தர். இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த தவறு செய்தாயே, இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாய்? சொல் பார்க்கலாம் என்று கண்டித்து கேட்பார் என்று பொருள். நீ உன் வழியை மாற்றி இவ்விதமாய் விலகி விலகி போவது என்ன? உன் வழியை மாற்றி மாற்றி போகிறாய். ஒரு நிதானத்தில் இல்லை நீ. நீ ஒழுங்காக இல்லை, நிதானமா இல்லை. இப்படி செய்வது, அப்படி செய்வது, இந்த பாவம் செய்வது, அந்த பாவம் செய்வது என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அசிரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். அசிரியாவிடம், அதாவது இதுவரை நீ பலரிடம் தோற்றாய் அல்லவா? அது போல இன்னும் தோற்று போவாய் பலரிடம் என்று பொருள். தோல்வியை கண்டடைவாய், வாழ்க்கையில் தோற்று போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமம் செய்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் வருமா? வரவே வராது. கர்த்தர் ஏமாளி அல்ல. அவரை ஏமாற்ற நம்மால் முடியாது. அவருக்கு மறைத்து நாம் எதையும் செய்துவிடவும் முடியாது. அவர் சகலமும் அறிந்தவர். கொஞ்சம் பயம் தேவை, கொஞ்சம் அதிகமாகவே தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போவாய். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் புறப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இது நடப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இவை. ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். நீ தவறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறாய். கர்த்தரை நம்பாமல் மற்ற காரியங்களை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். அதனால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது, நீ சிறைப்பிடிக்கப்பட்டு போக போகிறாய் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கைகளால் ஒன்றும் வாய்க்காது. நீ எதை நம்பி இருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை காப்பாற்றாது. கர்த்தரை தவிர வேறு பொல்லாத காரியங்களை நீ நம்பிக்கொண்டிருந்தால், கர்த்தரை விட்டுவிட்டு இவைகளை என்னை காப்பாற்றும், அவைகளை என்னை காப்பாற்றும் என்று நீ எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, படிப்பையோ, பணத்தையோ, வேலையையோ, டெக்னாலஜியையோ, உறவினர்களையோ, நண்பர்களையோ, கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ, வேறு நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அல்லது கிரிக்கெட்டையோ, நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவைகள் ஒன்றும் பயன்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், மிகவும் நல்லவர். நமக்கு நன்மை செய்வார், காப்பாற்றுவார். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே நம்பிக்கை, அது கர்த்தரே. கர்த்தரே என் நம்பிக்கை என்று கர்த்தரின் திருப்பாதம் பணிந்து அவர் முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து சரணடைவோம். எரேமியா 3ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசத்தார், அதாவது 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இதே சம்பவம் இதே போல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வேத பகுதியை தியானித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. நாம் இன்று செய்கிற இப்படிப்பட்ட பாவங்களை தான் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் எப்படி வேதனைப்பட்டு அவர்களோடு பேசினார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உதாரணமாக இந்த கேள்விகளை கேட்கிறார். இதன் பொருள் ஆழமானது. சற்று நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மனிதர்களுக்கு புரியும்படியாக ஒரு உவமை மூலமாக கர்த்தர் கேள்வியாக கேட்கிறார். அதன் பொருளை நாம் தியானிப்போம். அதாவது ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு, ஒரு கணவருக்கு மனைவியாய் இருக்கிற ஒரு பெண் ஒழுக்கம் தவறி வாழ்ந்தாள், தன் கணவனுக்கு துரோகம் செய்கிறாள் என்றால், அவள் அப்படிப்பட்ட மகா பெரிய பாவத்தை செய்கிறாள் என்று தெரிந்தால் அந்த கணவன் என்ன செய்வார்? அவளை தள்ளிவிடுவார், அவளோடு வாழ மாட்டார், இல்லையா? அது நியாயமா இருக்கிறது, நீதியா இருக்கிறது. அப்படி இருக்க இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை அப்படிதான். அதாவது ஒரு திருமணமான பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பெண்ணோடு அந்த கணவன் வாழக்கூடாது, தள்ளிவிட வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அதன்படியே அவர்கள் அந்த காலத்தில் செய்து வந்தார்கள். அப்படி இருக்க ஒரு பெண் அப்படி தள்ளிவிடப்பட்டால், தவறான பாவம் செய்ததினால், ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்ததினால் தன் கணவனால் தள்ளிவிடப்பட்டார்.
அப்படி தள்ளிவிடப்பட்ட பெண் மீண்டும் தன் கணவனை தேடி வந்தால் அந்த கணவர் அவளை ஏற்றுக்கொள்வாரா? அப்படி ஏற்றுக்கொண்டு அவளோடு வாழ்ந்தால் அது பாவம் என்று இது அந்த கால நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள். இஸ்ரவேலர்கள் யாரும் அப்படி தவறான பெண்ணோடு வாழ மாட்டார்கள். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது முறைகள். நீதியும் ஒழுக்கமும் தவறாமல் அப்படித்தான் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்க அந்த பெண் இப்படியாக செய்கிறாள். மீண்டும் தன் கணவனை தேடி வரும்போது அந்த கணவன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படிதான் தள்ளிவிட்டார். அருவருப்பாய் அந்த பெண்ணை நினைப்பார்கள், மனைவியா இருந்தவளை. சரி, இப்படி இருக்க ஒரு ஆணே தன் மனைவி தவறானவள் என்று தெரிந்தால் அவளோடு சேர்ந்து வாழ விரும்ப மாட்டான். அப்படி இருக்க நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை முறை, கற்பு நெறி தவறாத வாழ்க்கை முறை எவ்வளவு உயர்ந்ததோ கற்பு நெறியுள்ள வாழ்க்கைதான் சிறந்தது. அப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கை தவறாக போனால் அது அருவருப்பானதல்லவா? அது போல அருவருப்பானது நீங்கள் என்னை விட்டு போனது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாவத்திற்கு, விபச்சார பாவத்திற்கும் விக்கிரகாராதனை பாவத்தையும் ஒன்றாக கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு புரியும்படியாக, அதாவது விபச்சாரம் பாவம் செய்த ஒரு பெண்ணை எப்படி சமுதாயம் அருவருப்பாய் பார்க்குமோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் என்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள் அல்லவா? உடன்படிக்கை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என் கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால், யாத்திராகமம் 19-20 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என் கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் நடந்து கொண்டால், கீழ்ப்படிந்து நடந்தால், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு, யோசுவாவின் காலத்திற்கு பின்பு வழி தவறி அவர்கள் போயிருந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கை முறை வாழ்ந்தார்களோ, அவர்கள் கர்த்தரை அறியாத மக்கள், கானானுக்குள் ஏற்கனவே இருந்த ஜனங்கள், அவர்களைப் போல இஸ்ரவேலர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பண்டிகை ஆசரிப்புகளை செய்து கொண்டு அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் சொல்லி கொடுத்ததை விட்டு விட்டார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்வதை கேட்பதை விட்டு விட்டார்கள். எல்லோரும் ஏகமாய் கேட்டு போனார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமான காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் போன எந்த தேசத்தில் போயிருக்கிறார்களோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டு பெண் கொடுத்து பண்டிகை ஆசரிப்புகளை செய்து அவர்கள் வழிபாடுகளை இவர்கள் செய்து கொண்டு இப்படி செய்தார்கள். இதைதான் கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால், நீங்கள் என்னை விட்டு போனது ஒரு மனைவியானவள் பாவம் செய்வது போல, இச்சிப்பது போல நீங்கள் இப்படி செய்தீர்களே என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு கணவன் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு நிலை உண்டு, அப்படிப்பட்ட பெண்ணை. ஆனால் நீங்கள் அவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருந்தும் நான் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை விட்டு விலகி போய்விட்டீர்கள். என்னை மறந்து, என்னுடைய கட்டளைகளை மறந்து, என் உடன்படிக்கையை மறந்து 10 கட்டளைகளை விட்டு போய்விட்டீர்கள். ஆனாலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். திருந்த சொல், இவர்களை திருந்த சொல் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் திருப்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மேடுகளை நோக்கி பார், எங்கெல்லாம் மேடு இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார், நீ வேசித்தனம் பண்ணாத இடம் உண்டோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த மேடுகளில் எல்லாம் போய் நீ தொழுது கொண்டிருக்கிறாய், கர்த்தருக்கு அருவருப்பான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய், பாவமான ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறாய். நீ செய்யாத இடம் ஏதாவது மேடு இருக்கிறதா போய் பார். எல்லா இடத்திலும் போய் செய்திருக்கிறாய். என்னை விட்டு நீ சோரம் போனாய், என்னை விட்டு விட்டாய், என்னை மறந்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில், காடுகளில்
அரேபியர்கள் காத்திருப்பது போல, அவர்கள் வியாபாரத்திற்கு காத்திருப்பார்கள் போல வழி ஓரங்களில், அது போல நீ வழி ஓரங்களில் காத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு அருவருப்பான உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லியிருக்க, அவரை விட்டு நீ வேறு வேறு காரியங்களை நீ தொழுது கொள்ள தொடங்கி விட்டாய். எனக்கு பதிலாக நீ வேறு வேறு தெய்வங்களை நீயாக உருவாக்கி கொண்டு நீயாய் வணங்க தொடங்கி விட்டாய். நீ சிலைகளை செய்தாய், அக்கிரமம் செய்தாய், பாவம் செய்தாய். வாழ்க்கையில் பல காரியங்களை உனக்கு முக்கியமாக்கி கொண்டாய். என்னை தவிர மற்ற காரியங்களை நீ எதையும் முக்கியமாக்க கூடாது. ஆனால் அதையெல்லாம் செய்து விட்டாய். வழி ஓரங்களில் அரேபியன் காத்திருப்பது போல நீ எங்கெங்கெல்லாம் வழி ஓரங்களில் எல்லாம் போகும் இடங்களில் எல்லாம் பாவம் செய்ய காத்திருந்து பாவம் செய்கிறாய். அப்படி என்றால் எங்கு பார்த்தாலும் கர்த்தருக்கு சிலை செய்வது, ஆண்டவருக்கு சிலை செய்து வைத்து வணங்குவது, இது மகா பாவம். கர்த்தரை நாம் சிருஷ்டிக்க கூடாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறான். தாய் தகப்பன், ஒரு தாயின் கருவில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லவா? ஆனால் ஒரு குழந்தை ஒரு பெற்றோர்களை உருவாக்க முடியுமா? அடுத்த சந்ததியை தான் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியதாகி அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். பெற்றோர்களை எப்பொழுதும் ஒரு குழந்தை உருவாக்க முடியாது. அது போல தெய்வம் தான் நம்மை உருவாக்க வேண்டும். நாம் தெய்வத்தை உருவாக்க கூடாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற சட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலையை செய்வது, அதை வணங்குவது, அதற்கு தூபம் காட்டுவது போன்ற காரியங்கள் பாவமாயிருக்கிறது. நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொல்லாத பாவத்திற்கு, அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக மற்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பது, கர்த்தரை தவிர நாம் வேறு எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதுதான் நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. நம் பெற்றோர்களை அதிகமாய் நேசித்தால், கர்த்தரை விட என் பெற்றோர்கள் தான் எனக்கு முக்கியம், என் கணவன் தான் முக்கியம், என் மனைவி தான் முக்கியம், என் பிள்ளைகள் தான் முக்கியம், என் நண்பர்கள் முக்கியம் என்று யார் சொன்னாலும் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். என் வாழ்க்கையில் எனக்கு படிப்பு, பணம், ஐஸ்வர்யம், பொழுதுபோக்கு அம்சங்கள் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று யார் எதை சொன்னாலும், கர்த்தரை தவிர வேறு எதை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அக்கிரமம். உதாரணத்திற்கு சினிமா கூட இருக்கலாம். சினிமாவாக, மெகா சீரியலாக, இது இல்லாமல், இது பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது என்று நினைத்தால் அதுதான் நமக்கு விக்கிரகம். அது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். கர்த்தர் தெய்வம், அவர் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். மற்ற எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது என்று நாம் எதை சொல்லுகிறோமோ அந்த விஷயத்திற்கெல்லாம் நாம் அடிமையா இருக்கிறோம். அதுதான் நமக்கு தெய்வமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கடைபிடித்து அவருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் தெய்வங்களை உண்டாக்கி நீ தேசங்களை தீட்டுப்படுத்தினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேலர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். சிலைகளை செய்து தெய்வங்களை உருவாக்க தொடங்கினார்கள். இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் சீனாய் மலையில். அதனால் இந்த பாவத்தை செய்யவே கூடாது. அவர்கள் மீறி செய்ததினால் கர்த்தருக்கு கோபம் வருகிறது. இப்படி செய்ததினால் தேசம் மிகவும் துன்பப்படுகிறது. தேசத்தில் மழை பெய்யவில்லை, பின்மாறி பெய்யாமலும் போயிற்று. அதாவது நன்றாக தானியம் விளையக்கூடிய பின்மாறி மழை அந்த நேரத்தில் பெய்ய வேண்டும், அதுவும் பெய்யாமல் போயிற்று. நீயோ பாவம் செய்கிறாய், ஆனால் வெட்கப்பட மாட்டேன் என்கிறாய் என்று இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, ஒரு நாட்டை குறித்து கர்த்தர் இப்படி பேசுகிறார். அந்த காலத்தில் இது சொன்ன வார்த்தை. உனக்கு ஸ்தோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, ஆனால் நீ நாண மாட்டேன் என்கிறாய். அப்படி என்றால் நீ பாவியான ஒரு பெண்ணாய் இருக்கிறாய். ஒரு பாவியான பெண்ணை போல நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கொஞ்சம் கூட வெட்கமில்லை. துணிகரமாய் பாவம் செய்வது. பாவம் செய்வதே மகா தவறு அல்லவா? அது மிகப்பெரிய தீமையை கொண்டு வரும். இதை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், நாணம் இல்லாமல் துணிந்து செய்வது என்பது அந்த பாவத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்.
கர்த்தருக்கு இன்னும் அதிக கோபத்தை மூட்டக்கூடிய காரியம். அதனால் இன்னும் மிகப்பெரிய தண்டனைகள் வரும். பாவம் செய்வதற்கு வரும் தண்டனையை விட அந்த பாவத்தை தைரியமாய் செய்கிறவர்களுக்கு இன்னும் அதிக பாவம் வரும். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பா இருக்கிறது. இதை கொண்டு வரும். இப்படியெல்லாம் நீ அநியாயமாய் அக்கிரமமாய் நடக்கிறாய் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து. அதாவது இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்ற ஜனங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கையை செய்து ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இவை. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படியெல்லாம் நீ என்னுடைய ஜனமாய் இருந்து கொண்டு செய்யக்கூடாத எல்லா வேலைகளையும் செய்கிறாய். எனக்காக சிலைகளை உண்டாக்கிறாய். என்னை போல சிலையை உருவாக்குவது, மேடுகள் தோறும் மரங்களின் அடிகள் தோறும் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை செய்வது. என்னை மறந்து போனாய். என் கட்டளைகளை கை கொள்ளவில்லை. என்னை விட்டு விலகி போனாய். இப்படி செய்து கொண்டு இருந்து கொண்டு ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய் தெரியுமா? இப்படியெல்லாம் செய்கிறாய், அக்கிரமம் அநியாயம் எல்லாம் செய்கிறாய். ஆனா நீ என்ன சொல்லுகிறாய் தெரியுமா? தேவரீர் நீர் என் இள வயதின் நாயகர் என்று சொல்லுகிறாய். இப்படியெல்லாம் செய்து கொண்டு கர்த்தர் தான் என் தெய்வம், அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் நாயகர், அவர்தான் என் தலைவர் என்று நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறாய்? என் தேவன் நல்லவர், அவர் எப்பொழுதும் கோபம் வைத்துக் கொண்டே இருப்பாரா? எப்பொழுதும் கோபத்தோடு இருக்க மாட்டார். கோபம் வந்தது சரி, ஆனால் எப்போதும் கோபத்தோடவே என் ஆண்டவர் இருக்க மாட்டார் என்றும் நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். அக்கிரமத்தை விடுவதில்லை, மனம் திருப்புவதே இல்லை, செய்து கொண்டே கர்த்தர் என்னை காப்பாற்ற. என்னிடத்தில் பாவம் உண்டு, அக்கிரமம் உண்டு, அநியாயம் உண்டு, நான் திருந்தெல்லாம் மாட்டேன். இப்படி கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். நான் திருந்தலாம் என்னால் முடியாது, நான் செய்வதை செய்து கொண்டுதான் இருப்பேன், என் வாழ்க்கை எப்படியோ அப்படிதான் போய் கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்ற வேண்டும், அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது? உடன்படிக்கைக்கும் எதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்தான் கர்த்தருக்கு ஜனங்களாகவே ஆக முடியும். கீழ்ப்படுதலே இல்லை என்றால் அவர் யாரோ நாம் யாரோ. பின்பு எப்படி அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும்? அவருடைய ஜனங்களை தான் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஜனங்கள் யார்? சான்றிதழ் வைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. இருதயத்தால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் உண்மையாய் மனப்பூர்வமாய் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயம் அதை அவர்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையாய் கர்த்தரை நேசிக்காமல் பாரம்பரியம் பரம்பரை என்று சொல்லிக் கொண்டு தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு அக்கிரமமும் பாவமும் அநியாயமும் செய்து கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்றால் கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது. அவரை ஏமாற்றி விடலாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் நினைக்க கூடாது. அவர் சகலமும் அறிந்தவர். கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. கிறிஸ்தவர் மத்தியில் குறைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இது. எல்லா ஐஸ்வர்யமும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற ஐஸ்வர்யம் தேவை. அது வந்து விட்டால் மிகவும் நன்மையா இருக்கும். மனம் திரும்புதல் உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும். அது நிமித்தம் அநேகம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மிகவும் சிறந்ததா இருக்கும். கர்த்தர் எப்போதும் என் மேல் கோபமாய் இருக்க மாட்டார், என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக் கொண்டு இன்னும் அதிகமாய் பாவம் செய்கிறாய். இப்படி ஒரு பக்கம் சொல்லிக் கொள்ளுகிறாய், இன்னொரு பக்கம் பாவத்தை கூட்டிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறாய், பாவத்தில் மிஞ்சி போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு கோபத்தை மூட்டுகிறோம் கர்த்தருக்கு. நாம் எவ்வளவு தீயவர்களாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்துக் கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கையாகிய வேதாகமம் அதை கையில் சுமந்து கொண்டு ஒரு மனைவி தாலியை அணிவது போல கர்த்தர் நம் கையில் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெண் தாலி அணிவதும் ஒரு கிறிஸ்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தங்கள் கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை ஏந்துவதும் ஒன்றுதான். இந்த இரண்டையும் செய்து கொண்டு ஒரு பெண் கணவருக்கு துரோகம் செய்வது போல கர்த்தருக்கு நம் துரோகம் செய்யலாமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டு பரிசுத்தமாய் அல்லவா வாழ வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான 10 கட்டளைகளை மீறுகிற பாவத்தை செய்யலாமா? மலை உபதேசங்களை மீறி நடக்கலாமா? விபச்சார பாவம், விக்கிரக ஆராதனை பாவம்,
இச்சை கொள்வது, மற்ற பாவங்கள் எல்லாவற்றையும் செய்வது, இதெல்லாம் மகா தவறல்லவா? இப்படியெல்லாம் செய்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக் கொண்டு இந்த பாவத்தையும் செய்து கொண்டே இருப்பது, இரண்டையும் செய்வது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களில் கேட்கிறார். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உயரமான சகல மலைகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் அவள் செய்ததை பார்த்தாயா என்று கேட்கிறார். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் எங்கெங்கும் பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை கூடங்கள் இப்படியாக கட்டப்பட்டு, பலிபீடங்கள் கட்டப்பட்டு பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து வந்தார்கள். அதைதான் கர்த்தர் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். பொல்லாத சாத்தான் வழிபாட்டை செய்தார்கள். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படியெல்லாம் அவள் செய்த பின்பும் நான் அவளை திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா என்று நான் சொன்னேன். எரேமியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவள் அவ்வளவு பாவங்கள் செய்திருந்தும், வா, அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வந்துவிடு என்று நான் கூப்பிடுகிறேன். ஆனால் அவள் மனம் திரும்ப மாட்டேன் என்கிறாள். இஸ்ரவேல் தேசம் மனம் திரும்பவில்லை, கர்த்தரிடம் திரும்பி வரவில்லை, பாவங்களை விட்டு ஓயவில்லை, மனம் திரும்பவில்லை, கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி வரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். இஸ்ரவேல் என்னும் யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர், 12 கோத்திரத்தாரும் 2 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். யூதா கோத்திரம் தனியாக, மற்ற கோத்திரங்கள் தனியாகவும், லேவி கோத்திரம் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். இப்படியாக பிரிந்து போனார்கள். 2 பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். யூதா கோத்திரமும் மற்ற கோத்திரங்களும் பிரிந்து போய்விட்டார்கள். இப்படி இருக்க இஸ்ரவேல் எனும் கோத்திரம் தான் இவ்வளவு பாவங்கள் செய்தது என்று இதுவரை கர்த்தர் சொல்லி வந்தார். இப்படி இவர்கள் செய்வதை இந்த யூதா கோத்திரம் பார்க்கிறது. யூதா கோத்திரத்தார் தான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அந்த 12 கோத்திரத்திலும் சிறப்பானவர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் தமக்கென்று. மற்ற கோத்திரங்கள் பாவம் செய்தார்கள் என்று அவர்களை விலக்கி விட்டு, பிரித்து விட்டு, யூதா கோத்திரத்தை மட்டும் பரிசுத்தமாக வைத்திருந்தார். அவர்கள் எருசலேமை காவல் காத்து, தேவாலயம் அவர்கள் பொறுப்பில் இருந்தது. எருசலேம் நகரமும் தேவாலயமும், பரிசுத்த தேவாலயமும் அவர்களிடத்தில் பொறுப்பில் இருந்தது, யூதா கோத்திரத்தில். இப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் மற்ற 11 கோத்திரங்களும் செய்த பாவத்தை பார்த்து இந்த யூதா என்கிற துரோகி இஸ்ரவேலை விட அதிகமாய் பாவத்தில் பெருகி போனாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா கோத்திரத்து ஜனங்கள் இன்னும் அதிகமாய் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இவர்களை காட்டிலும் அதிகமாக. இஸ்ரவேலர்கள் தான் இவ்வளவு பாடு வேதனைப்படுத்துகிறார்கள் கர்த்தரை என்றால், இந்த யூதா கோத்திரம் இதைவிட அதிகமாய் செய்ய போய்விட்டார்கள். துரோகிகள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்பி இருந்தார், யூதா கோத்திரம் பரிசுத்தமாய் இருக்கும் என்று கர்த்தர் நம்பி இருந்தார். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் தங்களுக்கென்று புதிய புதிய தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள். பொல்லாத ஆவிகளை வழிபட தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. இஸ்ரவேல் தேசத்தால் அநேகம், அதாவது சாலமோன் ராஜா காலத்திலும் தாவீதையாவுக்கு பின்பாக சாலமோன் ராஜா வந்து பரிசுத்த தேவாலயத்தை கட்டினார். அதன் பின்பு அநேகம் திருமணங்கள் செய்ததினாலும் அந்த திருமணமான பெண்கள் எல்லாம் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியதினாலும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சாலமோன் ராஜா காலத்தில் சகல திசைகளிலும் தெருவுக்கு தெருவாக பலிபீடங்களை சாலமோன் ராஜா கட்ட வைத்து பொல்லாத ஆவிகளுக்கு வழிபாடு செய்ய வைத்து இப்படியாக தேசத்தை கெடுத்து போட்டார். அது சாலமோன் ராஜா காலத்தில் அதிகம் பெருகியது. அதன் பின்பு அது தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்தது. இது நிமித்தம் கர்த்தர் யூதா கோத்திரத்தை தவிர மற்ற எல்லோரையும் தள்ளிவிட்டார். இதைதான் ஒரு மனைவிக்கு தள்ளுதல் சீட்டை கொடுப்பது போல நான் இஸ்ரவேலுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அந்த மற்ற கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரத்தாரை தள்ளி விட்டார் கர்த்தர். அப்படி தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விட்டேன், அவர்களை விலக்கி விட்டேன், என்னிடத்தில் வராதிருங்கள் என்று விலக்கி விட்டார். இப்பொழுது அவர்கள் பாவம் செய்து அந்த பாவத்திற்கான தண்டனை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. கர்த்தரை விட்டு விலகி போனவர்களாய் போய்விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யூதா கோத்திரம், இது ஒன்றுதானே மிச்சமாய் இருந்தது கர்த்தருக்கென்று. இந்த கோத்திரத்தாரும் அதை பார்த்து இவர்களும் அக்கிரமம் செய்ய தொடங்கினார்கள். இதையெல்லாம் பார்த்தும் யூதா கோத்திரத்திற்கு பயமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இவளும் போய் பாவம் செய்தாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா கோத்திரமும் போய் பாவம் செய்தது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தது. கர்த்தருக்கு விரோதமாக புதிய புதிய தெய்வங்களை அவர்களை உண்டாக்கி கொண்டார்கள். இதையெல்லாம் செய்தது. இதை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் கண்டது. மிகவும் வெளிப்படையாக இப்படிப்பட்ட பொல்லாத ஆராதனைகள் நடத்தப்பட்டது. பொல்லாத சாத்தானின் ஆராதனைகள் வெளிப்படையாக யூதா கோத்திரத்தாரால் நடத்தப்பட்டது. இது கல்லோடும் மண்ணோடும் அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஓமையாக சொல்லுகிறார். அப்படி என்றால் மிகப்பெரிய பாவமாகிய இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான தெய்வங்களை உண்டாக்கும் பாவத்தை இவர்கள் செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்த பின்பு கள்ளத்தனமாக யூதா என்கிற துரோகி கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்து பலவித காரியங்களை வெளிப்படுத்தும் போது யூதா கோத்திரத்தார்கள் திருந்தினார்கள். ஆனால் உண்மையாக அல்ல, கள்ளத்தனமாக முழு மனதோடு திரும்பாமல், மனம் திரும்பி வராமல், மனம் திரும்பியது போல நடிக்க தொடங்கினார்கள். உண்மையாய் அவர்கள் மனம் திரும்பவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இருக்க யூதா என்கிற துரோகியை விட சீர்கட்ட இஸ்ரவேல் தன்னை நீதியுள்ளவள் ஆக்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த 11 கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, யூதா கோத்திரத்தை விட அவர்களே நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பது போன்ற, இவர்களை விட அவர்களை பரவாயில்லை என்று சொல்வது போல அவர்களுடைய நிலை ஆயிற்று. யூதா கோத்திரம் அவ்வளவு சீர்கட்டு போயிற்று. இதெல்லாம் அந்த காலத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இப்படியெல்லாம் நடந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் எவ்வளவாய் இப்படிப்பட்ட ஆராதனைகளை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டுமே தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலை செய்து அவரை தொட்டு வணங்குவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் செய்யக்கூடாது. இதை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் இருதயத்தால் கண்களை மூடி கர்த்தரை நினைத்து கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். அவர் வார்த்தைகளை கடைபிடித்து நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கைக்கான ஃபார்முலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வேதாகமம் பைபிளில் இருக்கிறது. அந்த பைபிளை படித்து அதன்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய ஜனங்கள், அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மை காப்பாற்றி வழி நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்து நல்ல பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.